எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த கட்டுவலை போட்டது பார்த்தோம். கீழே ஜல்லி போட்டுட்டு கல் வச்சாங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து கம்பி கட்டணும். பேஸ் மட்டத்துக்கு தான் கம்பி கட்டி போட்டாச்சு. இப்போ கம்பி கட்டி போட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் சென்ட்ரிங் அடிக்கணும். இந்த பழைய வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பழைய வந்து இது ஓரத்தில் வந்து இந்த கம்பி ஓரத்தில் வந்து இங்கே வச்சுடுவாங்க. கம்பி ஓரத்தில் வச்சுட்டு அப்புறமேட்டா அதை கம்பி ஓரத்தில் வச்சு ஃபுல்லாக சுற்றி கம்பி ஓரம் வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம ஜல்லி போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரிங்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. சென்ட்ரிங் அடித்து முடிச்சுட்டு கம்பி போட்டாங்க. இப்போ இதில் கம்பி போட்டாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த கம்பி போட்டதுக்கு இதுக்கு ஜல்லி போடணும். இதுக்கு பேர் பெல்ட் பீம்னு சொல்லுவாங்க. இந்த பெல்ட் பீமில் இன்றைக்கி ஜல்லி போடுறாங்க. அதுக்கு வந்து அங்கே ஆள் வந்து ஜல்லி கிண்டி நம்ம ஆளுங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இது அப்போ வேறு அங்கே ஒரு மலை மாரி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே இப்போ வந்து காலைல வந்து மண் போட்டு ஜல்லி 20 மூட்டைக்கு சிமெண்ட்டு ஒரே மூட்டை கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அது தண்ணி ஊற்றிட்டு அவங்க இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து இது அப்படியே வந்து 20 மூட்டைக்கு சிமெண்ட்டு கல் மண்ணெல்லாம் சேர்த்து கழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 8 பேர் மேஸ்திரி, ஒரு ஆள், மொத்தம் 9 பேர் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. இப்படி ஈர்த்த மாதிரி கொட்டுமா? ஒரே பக்கம் ஒரே இடமா கொட்டாதா? பலவத்தனா ஒரே ஒரு வாசகம் தான் மட்டும். இப்போ வேற ஒன்று வந்து வரல.
కాలింది కూడా నాకు వచ్చి అల్లిది కాబట్టి అది విరుచుంటుంది కనుక అంతా అది నాకు